உனக்கு தெரியுமா டப்ளு, இந்த பொம்மையை 18 செகண்டில் தண்ணியிலேருந்து வெளியே கொண்டு வர முடியும் என்னால். இந்த பாலை 15 செகண்ட்ல வெளியே கொண்டு வர முடியும். அப்படியா? வந்துட்டான்டா. பொண்ணு என்னடா? பொண்ணு ஓடுங்க. இந்த பாடி எங்க பார்த்தப்பா? சார் அது அது பயப்படாதப்பா, சொல்லு. பாடி எங்க பாத்தீங்க? அது வந்து அங்க அங்க நடுவுல பார்த்தேன். அங்க உள்ள இருக்கு. பாடிய ஏதாச்சும் போட்டு கட்டியிருந்தாங்களா? இல்ல இல்ல, அது அது என் கண்ணுக்கு சரியா தெரியல. ஏன்னா ஏன்னா எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஒண்ணு இல்ல தம்பி, ஒண்ணு இல்ல. நீ ரொம்ப தைரியசாலி தான். சரி, நீங்க எல்லாரும் போங்க. தேங்க்யூ சார். நாங்க ரெடி. வாங்க. குளத்துக்கு நடுவுல அங்க பார்க்கணும், அந்த இடத்துல. சரியா? இப்பதான் இவர் இறந்திருக்காரு. சார் சார், இங்க பாருங்க. இடுப்புல இங்க இவருக்கு காயம் இருக்கு பாருங்க. கொலைகாரன் கொலை செய்யறதுக்கு முன்னாடி இவரை இங்க தாக்கியிருக்கான் சார். அதனால அவர் இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கல்லை கட்டி இவரை தண்ணீர தூக்கி போட்டிருக்கான். கண்டிப்பா அதெல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிச்சிருக்கும். எப்படி இது எல்லாத்தையும் யாரும் பார்க்கல? சார், அது இவர் முதல்ல தண்ணியில விழுந்திருக்கலாம். அப்புறம் அங்க இருக்கிற மிருகம் ஏதாவது கடிச்சிருக்கலாம். இந்த காயம் அதனால ஏற்பட்டிருக்கலாம்ல. இல்ல நிக்கில், பெரிய மீன்களோ இல்ல மிருகங்களோ இருக்கிற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய கடல் இல்ல. ஒரு வேலை பண்ணுங்க, மறுபடியும் தண்ணிக்குள்ள இறங்குங்க. கூடவே ஒரு மெட்டல் டிடெக்டரையும் கொண்டு போங்க. ஒரு வேலை கொலை பண்ணிட்டு அவன் ஆயுதத்தை இந்த தண்ணிக்குள்ள வீசியிருந்தான்னா அந்த மர்டர் வெப்பன் உள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போங்க. சார், பேக்கெட் காலியாக தான் இருக்கு. மொபைலோ பர்ஸோ எதுவும் இல்லை.
அப்படின்னா கொலைகாரையும் அடையாளத்தை அழிக்க முயற்சி பண்ணியிருக்கான். சார் சார் ஆ சார் உள்ள ஒரு ஆட்டோ ரிக்ஷா இருக்கு சார். ஆட்டோ ரிக்ஷாவா? ஆமா சார். வெளியேடுங்க. ஆச்சரியமா இருக்கே, எப்படி சார் ஒரு ஃபுல் ஆட்டோ குளத்துக்குள்ள போயிருக்கோம்? ஒருவேளை ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா? இல்ல பூர்வி, ஆக்சிடென்ட் நடந்திருக்க வாய்ப்பில்ல. இந்த ஆட்டோ ரிக்ஷால அந்த ஆளோட கிழிஞ்சு போன துணி கிடைச்சிருக்கு. அப்படின்னா அந்த ஆளு இந்த ஆட்டோல தான் போயிருக்கான். ஒருவேளை இது ஆக்சிடென்டா இருந்திருந்தா கட்டப்பட்ட நிலையில அந்த பாடி உள்ள கிடைச்சிருக்காது. சார் ஆ சார் ஆட்டோவோட இந்த டயர் கிழிஞ்சிருக்கு சார். கட்டா இருக்கு. அப்புறம் சார் இங்க பாத்தீங்கன்னா டயரோட அடையாளம் இருக்கு. இது ஆக்சிடென்டா இல்ல ஆக்சிடென்ட் மாதிரி காட்டுறதுக்கு கொலைகாரம் முயற்சி பண்ணிருக்கானான்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த ஆட்டோ இந்த ரோட்ல போயிருக்கு, அப்போ டயர் பஸ்ட் ஆகி அப்படியே இந்த தண்ணிக்குள்ள விழுந்திருக்கு. ஸ்ரேயா, நிக்கல், மறுபடியும் இன்னொரு வாட்டி தண்ணிக்குள்ள போங்க. இன்னும் ஏதாச்சும் பாடி கிடைக்குதான்னு பாருங்க, குறிப்பா இந்த ஆட்டோக்காரனோடது. எஸ் சார். சார் சார் குளத்தை நாலா பக்கமும் அலசியாச்சு. தடயங்களோ வேற பணமோ எதுவும் கிடைக்கல. ஓ, குற்றத்தை ரொம்ப தெளிவா யோசிச்சு செயல்படுத்திருக்காங்க. தாரிகா, லைட் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன தாரிகா, ஃபிங்கர் பிரிண்ட் வந்துருச்சா? எஸ் சார், தெளிவா ரொம்ப பக்காவா வந்திருக்கு சார். குட். லைட் எல்லாத்தையும் போடு. கைரேகை தெளிவா வந்திருக்கு. நாம ஒண்ணு பண்ணுவோம். நாம இதை நம்ம டேட்டா பேஸ்ல போட்டு செக் பண்ணி பார்க்கலாம்.
மை காட், என்னாச்சு? ஏன் காலங்காத்தால கடவுளை கூப்பிடுறீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவனை குளத்திலிருந்து தூக்கி வந்து போட்டா நமக்கு அதிர்ச்சியா இருக்குமா இருக்காதா சொல்லுங்க? காலங்காத்தால ஏன் என்னை வச்சு காமெடி பண்ற? இது என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பொண்ணுமா? நான் ஒன்றும் போய் சொல்லல. நம்ம டேட்டா பேஸ் என்ன சொல்லுதோ அதை தான் சொன்னேன். இங்க பாருங்க. சார், இவன் பேரு ராமன் காலியா, பிக் பாக்கெட் அடிக்கிறவன். 20 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு 20 வயசா இருக்கும்போது போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது குளத்துல விழுந்து இறந்துட்டானா? யோ, என்னையா சொல்ற கிறுக்க மாதிரி? இந்த பொணத்துக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? பார்த்தா இந்த பொணத்துக்கு 40 வயசு இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு. அது நம்ம கரெக்டு தான். டேட்டா பேஸ் என்ன இருக்கோ அதான் உங்ககிட்ட சொன்னேன். அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். ஒருவேளை 20 வருஷத்துக்கு முன்னாடி ரமன் கல்யா சாகல. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, சோலங்கு காயம் எந்த மாதிரி பட்டிருக்கு? ஐ மீன், எந்த ஆயுதத்தோட கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயம் சொல்ல முடியுமா? பாஸ், அது கொஞ்சம் டைம் ஆகும். இது ரொம்ப நாளா தண்ணியில மூழ்கி இருந்ததுனால கொஞ்சம் அழுகி போயிருக்கு. பாடி கொஞ்சம் காயட்டும், அப்புறம் சொல்லிடலாம். சரி, ஆனா சீக்கிரம் வேலையை முடி. ஓகே. கடந்த 20 வருஷமா இந்த ரமன் கல்யா என்ன பண்ணிட்டு இருந்தான்னு இப்போ நாம கண்டுபிடிச்சி ஆகணும். சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு உளவாளி இருக்கான், டிங்குட்டிக்கா. இந்த ரமன் காளியாவை பத்தி கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். டிங்குட்டிக்கா வேணாம் சார், நம்மளே கண்டுபிடிச்சுக்கலாம். நமக்கு எதுக்கு தேவையில்லாம ஒரு உளவாளி? என்னப்பா? சரி, இந்த டிங்குட்டிக்காவோட மீட்டிங் ஏற்பாடு பண்ணு. சார், எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். இந்த ஆட்டோவில் எங்கேயுமே நம்பர் எதுவுமே இல்லை சார். எதுவுமே கிடைக்கலையா? அட, எங்கேயாவது சேசி நம்பர் இருக்கும் இல்ல? இல்லை சார், அதுவும் காணோம். அப்படின்னா குற்றவாளி ரொம்ப யோசிச்சு செயல்பட்டு இருக்கான். ஐயோ ராஜு, ஏதாவது இருக்கான்னு பாருப்பா. எத்தனை வருஷமா நீ ஆட்டோ மெக்கானிக்கா இருக்க? யாரு என்னன்னு ஏதாவது தெரிஞ்சதை சொல்ல. என்ன சொல்லலாம்? இந்த ஆட்டோவுடைய மாடல் 1999. சார் சார், இந்த மாடலை 2000க்கு அப்புறம் செய்யறது நிறுத்திட்டாங்கன்னு நமக்கு விசாரணையில் தெரிய வந்திருக்கு சார். ஓ, அப்படின்னு இந்த மாதிரி மாடல்ஸ் கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். சொல்லுங்க, 1999ல வந்து இந்த மாடல் யார் யார் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு கம்பெனில இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். சார், டிங்குட்டிக்கா சார், என்ன விடுங்க சார். சார், என்ன விடுங்க சார். சார் 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 ஓடுங்க. பார் எதுக்கு சார் மூடுறீங்க? எங்களுக்கு தான் லைசன்ஸ் இருக்கே. கிளம்புங்க. சார் 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 அது சார் அது உள்ளவா போதை மருந்தா பயன்படுத்துறேன். வாடா உள்ள போ. சார் 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 உட்கார். சொன்னாங்க. உட்கார்றா. ஓ, எங்க இங்கேயே காத்துக்கிட்டு சார் உள்ள ஸ்வீட் கிண்டிக்கிட்டு இருக்காரு. அது ஸ்வீட்டா? ஸ்வீட்டா? என்ன ஸ்வீட்டு? ட்ரக்ஸ் பயன்படுத்துறேன். சார் அடிக்காதீங்க சார். ஏய், இந்த மிட்டாய் தான் சாப்பிடுறியா? ஐயோ சார், அடிக்காதீங்க சார், வலிக்குது சார். சொல்றா, சொல்லு. சார் அடிக்காதீங்க சார், வலிக்குது சார். அண்ணியன் மாதிரி மாற்றி மாற்றி நல்லா நடிக்கிறீங்களே சார், சூப்பர். வெளியே எல்லாரும் நீங்கள் நான் அடிக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க சார். வேணும்னா உன்னை இப்போ நிஜமாவே அடிக்கவா? நீங்கள் என்ன அடித்தா நான் போய் சேர்ந்துருவேன். தெரியுதுல்ல? அப்படின்னா நான் காட்டுற ஃபோட்டோவை பாரு. இதை பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது? யாரு இந்த அங்கிள்? எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், இவங்க தான் ரமன் காளியா. எங்க ரெக்கார்டு படி பார்த்தா இவன் செத்து போய் 20 வருஷம் ஆச்சு. ஆனா இவனோட பாடி இன்னைக்குதான் எங்களுக்கு கிடைச்சது. புரியுது புரியுது. கடந்த 20 வருஷமா இவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு என்கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறீங்க, அதானே அங்கிள்? ஆமா, நீ ரொம்ப புத்திசாலி. கொஞ்சம் இங்க பாரு. ஏன் அங்கிள் என்ன அடிச்சீங்க? இந்த ட்ரக்ஸ் பழக்கம்லாம் நல்லது கிடையாது, விட்டுரு. வாங்க. என்ன ஸ்வீட் சாப்பிடுற?
முந்திரி கேக்கா இல்ல லட்டா? வேணாம், டயபெட்டிஸ் சார். டயபெட்டிஸா? சுகர் ஃப்ரீ ஸ்வீட் ஒன்று பிடிச்சிட்டு வரேன். சார் சார் 1999க்கு முன்னாடி வந்த அந்த பர்டிகுலர் மாடலோட ஓனர்ஸோட லிஸ்ட் நமக்கு கிடைச்சிருச்சு சார். மொத்தமா பாத்தீங்கன்னா 170 பேர் சார். 170 பேரா? அவங்க எல்லாருக்கூடயும் கான்டாக்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா சார், எல்லாரோட ஃபுல் டீடைல்ஸும் இருக்கு. இவங்க 2 பேரை தவிர முதல் ஆளு பேரு சேகர், ரெண்டாவது ஆளு பேரு சிந்தக். வாங்க, நாம இவங்களை போய் சந்திச்சுட்டு வருவோம். சிந்தக் குமார், சிந்தக் ஜி, நீங்க தானே? என் பேரு தாங்க சிந்தக்கு. துரதிருஷ்டவசமா அது அந்த ஆட்டோ ஒன்று இருக்குல்ல, MK02A00420, உங்கள்தா? ஆமாம், என்னோட ஆட்டோ தான். அந்த 420 நான் தான். நீங்கள் பழைய இரும்பெல்லாம் வாங்குறவங்களா? அதை வாங்க வந்திருக்கீங்களா? CID. உங்கள் ஆட்டோ எங்க? அது வேற எங்கே இருக்கும்? அது மூளையில் தாங்க அங்கே விழுந்து கிடக்குது. அப்படியா? பார்க்கலாமா? ஆனால் நீங்கள் அந்த ஆட்டோவை எதுக்காக பார்க்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு குளத்தில் ஒரு சடலம் கிடைச்சது ஆட்டோவோட. அந்த ஆட்டோ உங்களுது மாதிரி தெரியுது. என்னால் அதை நம்பவே முடியலையே. குளத்தில் சடலத்தோடு சேர்த்து என்னோட ஆட்டோ கிடைச்சதா? 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் அங்கே பார்த்தேனே, ஜங்கி யார்ட்லேயே கிடக்குது பாவம். வாங்க. அட, இங்கே தான் இருந்துச்சு. எங்கே போச்சு? என்னாச்சு சிந்தக் ஜி? ஆட்டோ கிடைக்கலையா? 2 நாளைக்கு முன்னாடி கூட இங்கே இருந்துச்சு. என்ன, எங்கே போயிருக்கோம்? உடம்பு கொஞ்சம் சரியில்லாதனால இந்த பக்கம் வராமல் போயிட்டேன். எல்லாரும் பொதுவா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் இப்படித்தான் சொல்லுவாங்க. நான் உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாது. ஒன்று விழுந்ததுன்னா எல்லாம் ஞாபகத்துக்கு வரும், புரியுதா? என்ன இது? டாக்டர் கொடுத்த பேப்பர். நான் உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லை. அதோட நான் கொலை பண்ணுறதுக்கு என்னோட சொந்த ஆட்டோவை ஏன் யூஸ் பண்ணணும்? ஏன்னா இன்னைக்கோ நாளைக்கோ CID என்னை தேடி வந்துருவாங்கன்னு எனக்கு தெரியாதா? சரி 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 சரி, நாடகத்தை முதல்ல நிறுத்து. இந்த இடத்த பற்றி வேற யாருக்கு தெரியும்? இந்த மூளைக்கு யார் சார் வர போகிறாங்க? என்ன, நாளெல்லாம் வேலை செஞ்சுட்டு என்னோட ஆட்டோக்காரங்க வேணா இங்கே வருவாங்க, ஆட்டோவை எடுத்துகிட்டு வந்து இப்படி நிப்பாட்டுவாங்க. அப்படியா? அப்பனா சில ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு இந்த இடத்த பற்றி தெரியும்னு சொல்லுங்க. ஆமாம் சார். எத்தனை டிரைவர்ஸ் இருக்காங்க? 6 பேர். 6. எல்லாரோட பேரும் டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லணும். ஓகே? சரிங்க ஜெயவந்தி சார், எல்லாரும் பியூரோக்கு வர சொல்லு. இல்லை தாரிகா, இவனோட மரணம் எந்த ஒரு கூர்மையான ஆயுதத்தினாலையும் நடக்கலை. ஏதோ ஒரு பாம் பிளாஸ்ட்னால இவனுக்கு இந்த மரணம் நடந்திருக்கு. பாம் பிளாஸ்டா? பின்ன காட்டவா? அங்கே பாரு ஸ்க்ரீனில். அது உனக்கு தெரியுதா? சின்ன சின்ன மெட்டல் பார்ட்டில் இருக்கு பாரு. ஆனா இது எந்த விதமான பாம் சார்? ஏன்னா உடம்புல வேற எந்த பாகத்திலும் இது பாதிப்பு உண்டாக்கல. வெறும் வயிறு அப்புறம் இடுப்பு பகுதியை மட்டும் தான் தாக்கி இருக்கு. அதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த மெட்டல் எல்லாம் என்னன்னு தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். இது என்ன? இது சார், ஓ, நீங்க தானா? சிந்தக்கு வேலை பார்க்குற ஆளுங்க. அவனுடைய ஆட்டோவை நீங்க தான் ஓட்டுனீங்களா? ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் ஆமாம். இந்த போட்டோஸ் பாருங்க. இது இந்த ஆளோட 20 வருஷம் பழைய போட்டோ.
இது இப்ப எடுத்தது. இவரை உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே அடையாளம் தெரியும்ல? இல்ல சார். நான் பார்க்கல. தெரியாது உங்களுக்கு. உங்களுக்குள்ள யாருக்குமே உங்களை அடையாளம் தெரியல இல்லையா? இல்ல சார். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆட்டோவை ஜங்கி யார்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டு அதுல ஆர்கேவை கடத்து கொண்டு போய் குளத்துல தள்ளி உங்கள ஒருத்தந்தான் கொன்னிருக்காங்கன்னு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுங்கிறத நீங்க யாரும் மறக்க கூடாது. நான் கண்டுபிடிச்சேன்னா தொலைஞ்சிங்க. என்ன சார் சொல்றீங்க? நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சு தான் சார் வயிற்று நிரப்புறோம். கொலை பண்றதெல்லாம் எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது சார். யாரோ ஒருத்தனை நாங்க எதுக்கு சார் கொலை பண்ண போறோம்? அப்படியா? நாங்க எதுக்கு அந்த மாதிரி பண்ண போறோம்? யார் பண்ணா, எதுக்கு பண்ணா, எல்லாத்தையும் நானே கண்டுபிடிக்கிறேன். இப்போத்துக்கு நான் உங்களை விட்டுடுறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்களுடைய விலாசத்தை உங்க போன் நம்பரையும் கொடுத்துட்டு போனோம். புரிஞ்சுதா? சரிங்க சார். போங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறுபடியும் நான் கூப்பிடுவேன். சரிங்க சார். ஓகே சார். ஐடி ப்ரூஃப் கொண்டு வந்திருக்கீங்களா? வாங்க. திரையா, இவங்க எல்லாருடைய நடவடிக்கைகளையும் நல்லா வாட்ச் பண்ணணும். இவங்களுடைய செல் நம்பர்ல டிராக்கர்ல போடுங்க. சார், சொல்லுங்க. சார், ரமனோட காயங்கள்ல இருந்து எங்களுக்கு சில க்ளூஸ் கிடைச்சிருக்கு. இது சில உலோகப் பொருட்கள், அப்புறம் இது ரேடியம் சார். பாஸ், சொல்லப்போனா பாம்பை ஒரு கடிகாரத்துக்குள்ள வச்சிருக்காங்க. அவன் போன ஆட்டோ தண்ணியில் கவுந்ததுமே பாம்பு வெடிச்சிருக்கு, அதனால இறந்துருக்கான். அவர் கடிகாரம் ரமனுடைய இந்த இடுப்பு பக்கத்திலேயே கட்டுப்பட்டு இருக்கு சார். இதெல்லாம் கேட்டோன்னே எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துது சார். எல்லாரும் கையில தான் கடிகாரத்தை கட்டுவாங்க. இவன் என்ன இடுப்புலயே சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். ஸ்ரீயா. சார், சார், இந்த ஆட்டோ மட்டும் அந்த குளத்து பக்கம் போயிட்டு இருக்கு. சார், ஆக்சிடென்ட் நடந்த அந்த குளம் தான் சார் இது. இந்த ஆட்டோக்காரர் மட்டும் தான் அந்த வழியா போயிட்டு இருந்திருக்கான். ஏதோ பிரச்சனை இருக்குதா? ஏதோ பிரச்சனை இருக்கு. இந்த ஆட்டோக்காரனால தான் பிரச்சனை. இந்த ஆட்டோக்காரனை அவனோட ஆட்டோவோட சேர்த்து தூக்கு. அதோ பாரு அந்த ஆட்டோ. சார், ஆட்டோ இங்கதான் இருக்கு, ஆனா டிரைவரை காணுமே சார். இங்கதான் எங்கேயாவது இருப்பான். எங்க போறான்? தேடுங்க. யாரோ மம்மட்டியால குத்துற சத்தம் கேக்குது. என்ன தம்பி, நானும் ஹெல்ப் பண்ணவா? ஏய், எங்க ஓடுற? சார், பேக்ல நிறைய பணம் இருக்கு. என்ன ராஜா, இது யார்கிட்ட வாங்கின பாவ காசு? இதை மறைக்கிறதுக்கு இப்படி வேர்வை சிந்தி தோண்டிக்கிட்டு இருக்க? சார், மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கணுமா? சார், நான் பண்ண தப்பு ஒண்ணுதான் சார். நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது. உலகத்துல எல்லாரும் தான் கல்யாணம் பண்றாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? சார், என் காதலியோட அம்மா அப்பா அவங்க 2 பேரும் என்கிட்ட நிறைய பணம் கேக்குறாங்க சார். மொத்தமா 10 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க சார். அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீ ஒருத்தனை கொலை பண்ணிருக்கல்ல? சார், நான் சாந்தினியை ரொம்ப லவ் பண்றேன் சார். அவளை நான் இழக்க நினைக்கல சார். நான் ரொம்ப உழைச்சு
ஃபுல்லா 5 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சேன் சார். இன்னும் 5 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு. அதனால சார் நான் ஆர்கே சார் கிட்ட திருடுறதுக்கு பிளான் பண்ணேன். ஏன் மிஸ்டர் ஆர்கே தினமும் உங்க ஆட்டோல தான் போவாரா? ஆ, ஒரு பெரிய பிளான் போட்டேன். என் ஆளு சிந்தா கூட அந்த ஓட்ட ஆட்டோவை திரும்ப மெல்ல மெல்லமா சரி பண்ணிட்டு வந்தேன். அது சரியானதுக்கு அப்புறம் நான் அதுல இருக்கிற எல்லா நம்பரையும் அழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம நான் அத ஜம்கியால இருந்து தள்ளிட்டு போனேன். அதே மாதிரி ஆர்கே சார எப்பவும் போல இடத்துக்கு விட போனேன். அவரோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த தெருவுல ஆணி எல்லாம் வச்ச கட்டைய நான் போட்டிருந்தனோ அந்த வழியா நான் அவனை கூட்டிட்டு வந்தேன். என்ன வழியில கூட்டிட்டு போயிருக்க நீ? இந்த வழி அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. சார், இது ஷார்ட்கட் வழி. இப்படி பேய் அமைதியா இருக்கிறத நான் பார்த்ததே இல்லையே. சார், ஷார்ட்கட் எப்பயுமே இந்த மாதிரி அமைதியான ரோட்ல தான் சார் இருக்கும். அப்படியா? குளத்துல இருந்து வெளில வந்தவனே நீ அவனை பாம்பு பிளாஸ்ட் பண்ணிருக்க. இதை ஏன் சொல்லல? பிளாஸ்டா? சார், நான் எந்த பிளாஸ்டும் பண்ணல. ரொம்ப அப்பாவி மாதிரி நடிக்காத. நீ பிளாஸ்ட் பண்ணதால தான் ஆர்கே இறந்திருக்கான். நீ தான் பிளாஸ்ட் பண்ணிருக்க. நான் பாம்ல எது வைக்கலையே. நான் எதுக்கு பாம்ல வைக்கணும் சார்? அவருக்கு தான் நீந்தவே தெரியாதே. அப்படி இருக்கும்போது பாம்பை வச்சு நான் எதுக்கு கொல்லணும் சார்? அவருக்கு நீச்சல் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சார், அப்படின்னா ஆர்கேவை கொலை பண்றதுக்கு இவனை தவிர இன்னொருத்தனும் நினைச்சிருக்கான் சார். சார், அதான் சலங்கி சார் சொன்னார்ல, அந்த பாம்பை இடுப்பு பகுதியில இருந்து ரிமோட்டால் ஆன் பண்ணிருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த கொலைகாரன் கூட குளத்துக்கு பக்கத்துல தான் இருந்திருக்கான். ஆட்டோ குளத்துக்குள்ள விழுந்த உடனே அவன் ரிமோட்டை ஆன் பண்ணிருக்கான். சரி, ஒரு விஷயம் சொல்லு. உள்ள இருந்து வெளியே வந்த உடனே குளத்துக்கு அக்கம் பக்கத்துல யாராவது நிக்கிறத பாத்தியா? ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா சொல்லு. இல்லனா ஆர்கே தன்னோட வேலையை முடிச்சிட்டு வரும்போது அவர் கூட நின்று யாராவது பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்தியா? ஆமா சார். அவன் என்னமா இவருக்கு கொடுத்தான், அதை வாங்கி அவர் இடுப்புல கட்டிக்கிட்டாரு. நான் பயந்து போய் ஓடி வந்துட்டேன் சார். அந்த ஆள் எங்க சந்திச்சான்? வா, எங்களை கூட்டிட்டு போ அந்த இடத்துக்கு. பார்த்து நடக்க தெரியாதா? மன்னிச்சிருமா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. ஏதாவது காசு இருந்தா கூட பசிக்குது. பிச்சை எடுக்கிறதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? உழைச்சு உன்னால எதுவும் சம்பாதிக்க முடியாதா? அடங்கப்பா, இன்னைக்கு மேல இருக்கிறவன் கருணை காட்டியிருக்கான். இந்த பொண்ணு உண்மையிலேயே பெரிய பணக்காரி தான் போல. என்ன விஷயம் பாட்டிங்குட்டிக்கா? ஏதோ அவசரத்துல இருக்க? நீங்கெல்லாம் வந்துட்டீங்களா? ஏதாவது தெரிய வந்துச்சா? இல்ல திருடுறதுல பிஸியா இருக்கியா? மேம், அதான் செத்து சாகாம இருந்தானே அந்த ரமன் காளியா, அவன் எல்லா சட்டவிரோத செயலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். எப்படின்னா இந்த ட்ரக்ஸு, ஆயுதம், ஏன்
மனுஷங்களை கூட கடத்திக்கிட்டு இருந்தா சார். அவன் ரொம்ப ஆபத்தான ஆள் போல இருக்கே. இல்ல மேடம், இவனை விட ஆபத்தானவன் அந்த ஜேஜே தான். அவன் தான் மேடம் ரோட்ல பிட் பாக்கெட் அடிச்சிட்டு இருந்த இவனை இவ்வளவு பெரிய ஆளா மாத்துனது. ஜேஜே? ஆமா ஜேஜே, அவன் பெரிய டான் மேடம். இந்த ரமன் காளியா இருக்கானே அவனுக்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். மேம், விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த ரமன் காளியாவை அவன் தான் போட்டிருக்கான் போல. ஏன்னா இந்த ரமன் காளியா ஜேஜேவை டபுள் கிராஸ் பண்ண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஜேஜே பத்தி உனக்கு என்ன தெரியும்? அந்த ஜேஜே பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது. ஏன், எனக்கு வரைக்கும் யாருமே அவன் முகத்தை கூட பார்த்ததில்ல. அவன் முகத்தை யார் பார்க்குறாங்களோ அடுத்த நாளே அவங்க பணம் தான் கதையவே முடிச்சிருவான். காலில் என்னாச்சு? மேம் தெரியல, யாரோ இருட்டில் சுட்டுட்டாங்க. அது என் காலில் பட்டுருச்சு. ஏன்? அது அந்த டான்ஸ் பார்ல இருந்து வெளியே ஆர்கே பத்தின தகவல்களை நான் சேகரிச்சிட்டு இருக்கும்போது அப்போ யாரோ என் பின்னாடி வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்படி வரும்போது தான் அவங்க ஆளில் யாரோ ஒருத்தன் இந்த வேலையை பார்த்து விட்டான்னு நினைக்கிறேன். சரி, எதுக்கு நடிச்சீங்க? இதுக்காக தான். மயூர், அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துரு. இந்த அப்படி சார், ஆர்கே பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னது? சார், ஆர்கேன்றவன் ரொம்ப சாதாரணமான திருடன் கிடையாது. அவன் ஒரு மிகப்பெரிய கிரிமினல். தனக்கு ஐடென்டிட்டி இல்லாததுனால அவன் முழுசா பயன்படுத்திக்கிட்டான். எல்லாம் சட்டவிரோத செயல்லையும் அவன் ஃபுல்லா இன்வால்வ் ஆயிருந்தான். யாருக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான்? யாரோ ஜேஜேன்றவனுக்காக. அந்த ஜேஜேவை யாரும் இன்னும் பார்த்ததில்ல. இன்ஃபர்மேஷன் படி நமக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, இந்த ஆர்கே ஜேஜேவை டபுள் கிராஸ் பண்ணியிருக்கான். அதனால தான் ஜேஜே ஆர்கேவோட கதையை முடிச்சிருக்கான். சார், அப்புறம் இந்த பணத்தை என்ன பண்றது? ஸ்ரே, ஒரு வேலை பண்ண. நீ மயூவை கூட்டிட்டு பீரோக்கு போ. இந்த நோட்டோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோ, அதுல ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். அதுக்குள்ள நான் இந்த ஆர்கே அடிக்கடி குடோனுக்கு போவாருன்னு இந்த ஆட்டோக்காரன் சொன்னானே, அது என்னன்னு பார்த்துட்டு வரேன். வா சார். இந்த இடத்துல தான் ஆர்கேவை நான் அடிக்கடி கூட்டிட்டு வருவேன் சார். இந்த குடோன் என்ன காலியா இருக்கு சார்? இந்த இடத்துல நிறைய பாக்ஸ் இருந்தது சார், நிறைய பாக்ஸ். எங்க போய் செக் பண்ணுங்க. சார், ஒன்றும் கிடைக்கல சார். ட்ரக்ஸ் சார், நான் சொன்னேன்ல நிறைய இருந்துச்சு. அப்படின்னா இங்க இருந்த பாக்ஸுங்கள்ல ட்ரக்ஸ் தான் இருந்துச்சு போல. அந்த பாக்ஸுங்களை இப்பதான் எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இப்பதான் இங்க இருந்து போயிருக்காங்க. ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. பக்கத்துல தான் செக் பாயிண்ட் இருக்கு. கண்டிப்பா அங்க போனா புடிச்சிடலாம். பாவம் யானி, நைட்டு பூரா குடவுன்ல தனியா இருந்து கஷ்டப்படவே அதான் துணைக்கு வந்திருக்கும். இப்ப நீ உன்னோட இந்த அழகான முகத்தை காட்டு பார்க்கலாம். ஓ, தாங்கள் தானா பார் மேனேஜர்? ஆமா, உன் பேர் என்ன? பாலா.
சார் ஆர்கே சார் எப்போ பார்த்தாலும் இவன் சந்திப்பான். நீங்க எல்லாரும் சாவ போறீங்க. பொறுத்திருந்து பாரு யார் சாவ போறாங்கன்னு. சரி இப்ப சொல்லு, ஜேஜே எங்க இருக்கான்? எனக்கு நான் தெரியும். அப்படியா? நிக்கில், இவன் காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும் போல இருக்கே. இந்த பொம்மையெல்லாம் பார்த்தா பயந்துருவேனா சார் நானு? நானும் உன்னை இங்க பயமுறுத்ததுக்காக வரல. குண்டு பாஞ்சதுன்னா மூளை செதறும்ல, அதுல கொஞ்சம் உடம்பு எடை குறையும்ல. போட்டு தலைவன. சார் 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 நான் சொல்லிடுறேன் சார். சார் ஜேஜேவை பத்தி நான் சொல்லிடுறேன் சார். ஏய் பூர்வி, நிக்கில், உங்களுக்கு ஒன்றும் ஆகல? சார் ஏய் சார், பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. பல குற்றவாளிகளால செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னைக்கு ஜேஜே செஞ்சு காட்டிட்டான். தயாவுடைய கதை முடிஞ்சது. இந்த ஆட்டோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூக்குடாத. தூக்குடா. அடே ஏய் விடாதீங்க. என்னப்பா இன்டர்நேஷனல் டான் ஜேஜே பாரா, ஜேஜே வுல்ஃப் சிந்தக்ஸா? சரி இப்போ சொல்லு, எதுக்கு ஆர்கேவை கொன்ன? ஏன்னா வியாபாரத்தில் ஆர்கே என்னை ஏமாத்திட்டு இருந்தான். நான் சம்பாதிச்ச காசை என்கிட்ட சொல்லாம இன்னொரு பிசினஸ்ல போட்டான். ஏன்னா இந்த ஒரு காரணத்துக்காகவா அவரை பாம்பை வச்சு கொலை பண்ண? ஆமா, நான் அர்ஜுனை சாந்தினி கிட்ட பேசிட்டு இருக்கிறத ஒளிஞ்சிருந்து கேட்டேன். சனி, நம்ம வேலை முடிஞ்சது. 2 நாள்ல ஆர்கே சாரை நம்ம கொன்னுடலாம். நீ உங்க அப்பாட்ட சொல்லு, முழுசா 10 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வர என்ன, சரியா? அட, ஆர்கே சாருக்கு நீச்சலே தெரியாது. அத அவரே என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்காரு. ஆமா சார், ஆமா. இல்ல அவனுக்கு கொஞ்சம் ஸ்விம்மிங் பண்றதுக்கு தெரியும். விட்டா பொழைச்சிருப்பான். அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக தான் எனக்கு அந்த பாமோட உதவி தேவைப்பட்டுச்சு. அன்னைக்கு வேர் ஹவுஸ்க்கு ஆர்கே என்னை சந்திக்க ராத்திரி வந்தபோது, ஆர்கே இப்பெல்லாம் பணத்துக்கு கண்டபடி அவன் ஏமாத்துறான். இல்ல ஜெய் ஜெய் சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க.
நம்ம பிஸ்னஸில் அப்படிலாம் நடக்கல சார். அப்படி இருக்கும்போது நீங்கள் எது கவலைப்படுறீங்க? நீங்கள் வெளியூரை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, நீ இருக்கிறனால எனக்கு கவலை இல்லை. இந்த அப்படி என்ன இருக்குதுல்ல? பாம். தேவ்தர் சார்கிட்ட இதை கொடு. விலை உயர்ந்த கடிகாரத்தை ஜெய் கொடுத்ததா சொல்லு. சரி, ஆனால் அடுத்த தடவை எனக்கும் இந்த மாதிரி gift வேணும். கிஃப்ட் உனக்கு ஆல்ரெடி கிடைச்சிருச்சு ராமன் காளியா. அப்புறம் அர்ஜுனோட ஆட்டோவை பின் தொடர்ந்து அந்த குளம் வரைக்கும் நீ போயிருக்க. குளத்தை விட்டு அர்ஜுன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ ரிமோட் பட்டனை அமைக்கியிருக்க. சடலம் வெளியே வரக்கூடாதுன்னு நானே குளத்துக்குள்ள குதிச்சு சடலத்தை கல்லுல கட்டிட்டேன். மிஸ்டர் ஜே, நீ பாடியை கொண்டு போய் கல்லுல கட்டல, உன்னோட கழுத்துல கட்டியிருக்க. தூக்குல தொங்க போற நீ. நிக்கல், ஏத்துட்டு வா இவனை. எந்திரிங்க. எழுந்துடா. நன்றி நண்பர்களே. சிந்தக்கு இந்த அர்ஜுன் மாதிரி ஆளுகளால உங்க பேர் ஒன்றும் கெட்டு போகாது. வருங்காலத்திலையும் நம்ம நட்பு இதே மாதிரி தொடரணும்னு நான் நினைக்கிறேன். சரியா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.